டைலர் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து கலம்கரி சாரியோட பிளவுஸை நம்ம எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். கலம்கரி சாரி எடுத்திருக்கேன். இந்த பார்டருக்கு மேட்சிங்காக பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாரியில் இருக்கிற டிசைன் வச்சு நம்ம பிளவுஸில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த பிளவுஸ்க்கான லைனிங் எடுத்து வச்சுருக்கேன். லைனிங்கை வந்து நான் பேக் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நெக்கு மட்டும்தான் நம்ம வரையணும். நெக்கை வந்து நான் வந்து பாக்ஸ் மாடலில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நெக்குக்கு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கார்னர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இது ரவுண்ட் நெக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் நெக் நம்ம போட்டுக்கிட்டு இந்த ரவுண்ட் நெக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது பேக் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ரெடி. இப்போ இந்த ரவுண்ட் நெக்கை வந்து நம்ம கேன்வாஸில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு கேன்வாஸ் வந்து நம்மளுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேன்வாஸை வந்து நான் 2ஆக மடிச்சிருக்கேன். 2ஆக மடிச்சுட்டு இந்த நெக் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கை வந்து நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கு வந்து கட் பண்ண அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நெக் அளவுலேருந்து நம்ம தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணலாம். ஒன் இன்ச் அளவில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ நெக் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நெக்கு வந்து டிசைனுக்காக நம்ம 1 இன்ச்சு வச்சு நம்ம அப்படியே ரவுண்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இந்த நெக்கு பாகத்தில் வந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேயே நம்ம அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு நம்ம இந்த கலம்கரி பிளவுஸை வந்து நம்ம லைனிங் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிளவுஸில் வந்து இந்த ஃபேஸ் டிசைன் வந்திருக்கு. இந்த ஃபேஸ் டிசைன் வந்து நம்மளுக்கு மேல் பாகத்தில் வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த பாட்டத்தில் இருக்கிற இந்த பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த லைனிங் கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இந்த லைனிங்கை நம்ம மேலே வச்சு நம்ம அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த பேக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த நெக்கு மட்டும் நான் கட் பண்ணல. இது வந்து நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். சென்டராக நம்ம ஒரு அர்க்காத் மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். இது நம்ம அளவு தெரியறதுக்காக. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த சாரியில் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ டிசைனுக்காக அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் கட் பண்ணி எடுத்துக்கூடாது. கட் பண்ணிட்டு நமக்கு சாரி பத்தாமையும் போயிடும். ஆனால் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து ஒரு 5 இன்ச் அளவில் கட் பண்ணிக்கலாம். இந்த 5 இன்ச் அளவில் நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு இதை 2ஆக நம்ம மடித்து தைக்கும் போது கரெக்டாக வரும் நம்மளுக்கு.
இதை நம்ம வந்து சென்டரா இப்படி ஒரு தையல் போட்டுடலாம். பாருங்க, இது நம்ம வந்து இந்த saree கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிட்டு நான் வந்து சென்டரை ஜாயின் பண்ணியிருக்கேன். ரெண்டாக கட் பண்ணி சென்டரை ஜாயின் பண்ணிட்டேன். இந்த கேன்வாஸை வந்து நம்ம உள் சைடாக வச்சு அயன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரைட் சைடில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச் அளவில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் வந்து அயன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கலங்கரி ப்ளவுஸில் வந்து எப்படி நம்ம வச்சு டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் போகலாம். இந்த கலம்காரி ப்ளவுஸில் வந்து நம்ம லைனிங் வச்சு தச்சிடலாம். இந்த லைனிங்கே நம்ம இந்த ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சு நம்ம தச்சிட்டோம். தச்சுட்டு இந்த நெக்கை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பாட்டமும் நான் வந்து மடித்து தச்சிருக்கேன், ப்ளவுஸோடைய பாட்டம். இப்போ இந்த நெக்கில் வந்து நம்ம அயன் பண்ணி வச்சுக்கிற கிளாத்து வச்சு நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது நான் வந்து ராங் சைடு எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி இதை கேன்வாஸ் லைனிங் நம்ம ஒட்டினதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸில் வந்து இது சென்டர் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் சென்டர் மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதுலேயும் வந்து சென்டராக ஒரு அர்க்காத் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சென்டர் அர்க்காத் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக அந்த சென்டர் அர்க்காத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை சென்டர்லேருந்து ஒன் சைட் தைக்கும் போது வந்து நம்மளுக்கு கரெக்டாக நிற்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி தைச்சேன். இதை வந்து நம்ம லைட்டாக அர்க்காத் பண்ணி விடலாம். இதை மடிச்சுட்டு நம்ம இங்கே ஒரு தையல் போட்டுக்கலாம் ஓரமாக. இந்த மாதிரி ஓரத்தில் நான் தையல் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கிளாத் விட்டுருக்கோம் கொஞ்சம். இந்த கிளாத் வந்து நம்ம அந்த கேன்வாஸ் அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம இங்கே ஒரு தையல் போட்டுடலாம். இந்த பாயிண்ட் கிட்ட வந்து நம்ம லைட்டாக அர்க்காத் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை கரெக்டாக நிற்க வச்சு நம்ம திருப்பிக்கலாம்.
இப்போ நான் இந்த மாதிரி தச்சு முடிச்சிட்டேன். இப்போ இது ஓரத்தில் வந்து நான் இந்த லேஸ் வைக்க போகிறேன். சேம் இந்த இந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த லேஸை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெக்கை வந்து நான் இந்த மாதிரி தச்சு முடிச்சிட்டேன். இப்போ இந்த சென்டரில் வந்து நம்மளுக்கு ப்ளைனாக இருக்குது, பார்க்க கொஞ்சம் டிசைன் அந்த நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து நம்ம சென்டராக இடி வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு நம்ம தைக்கும்போது பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும், லுக்காகவும் இருக்கும். இந்த கலம்கரி ப்ளவுஸ் டிசைன் எப்படி கட் பண்ணி, இது ரொம்ப சிம்பிளான டிசைனு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது.